ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு கோதுமை மாவில் ஒரு டேஸ்டியான ரொட்டி செய்து காட்ட போகிறேன். அது எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இது நார்மலான அவிக்காத கோதுமை மா. அது நான் 4 கப் எடுத்திருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன் சரியான சின்னனா. இது அதுக்கு தேவையான உப்பு. இன்னொரு பொருள் என்னென்னா இது ரை தேங்காய்ப்பூ. இது சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் வேண்டலாம். இதுவும் கொஞ்சம் அதோட சேர்க்க போகிறேன். மற்றது என்னென்னா இது லைட்டான சுடு தண்ணி இதில் விட்டுத்தான் குழைக்க வேணும். இப்போ நாங்கள் செய்துட்டு பார்ப்போம் அப்படி வருதுண்டு. இது குயிக்காக செய்கிறதுக்காக நான் சின்ன சின்ன உருண்டைகளாக செய்து வச்சிருக்கிறேன். இதை இப்போ குயிக்காக செய்துட்டு போடுவோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இதில் சொட்டு ஆயில் சேர்ப்போம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு செய்கிறேன். என்னண்டா கொஞ்சம் பொரிஞ்சு வடிவாக வரும். இப்போ பாருங்க, ரொட்டியெல்லாம் செய்துட்டேன். ரொட்டிக்கு என்ன கறி என்று பார்க்கலாம். இதுக்கு காம்பினேஷனாக எக் கிரேவி செய்தேன் நான்.
அது இது டின்னருக்கு செய்தபடியாக நல்லா இருக்கும். மற்றது இது வந்து சும்மாவே சாப்பிடலாம், நல்லா கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உளுத்தங்களி கிண்டி கொண்டு இருக்கிறேன். இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸாக சுகரும் உளுத்த மாவும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு சேர்த்து தான் செய்கிறேன். கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்குறேன். இது வந்து செய்து முடிச்சுட்டு அப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குள்ள வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் நேரம் தொடர்ந்து கிளற வேணும். கொஞ்சம் திக்பதம் வந்த உடனே இறக்கலாம். செய்து முடிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, களி செய்து முடிச்சாச்சு. நல்லா வந்திருக்கு, நல்ல டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம்.